சண்டே மார்னிங் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கெலாம் வந்து பூஜையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நைட் பண்ண மாதிரியே எல்லா பூஜையும் திருப்பி பண்ணி மாமா பசங்க அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா பூஜையும் பண்ணாங்க. ஸோ நல்லபடியாக காலையில் வந்து பூஜையெல்லாம் நடந்துச்சு. 7 கலசம் எடுத்தாங்க. மாமா பசங்க, அண்ணா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் எடுத்தாங்க. நல்லபடியாக வந்து கும்பாபிஷேகம் ஒரு 10:30 மணிக்கு பக்கமாக நல்லபடியாக நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்புனதுக்கப்புறமேட்டு தம்பி பார்த்திங்கன்னா தர்ணிகாவை அந்த கூட்டத்தில் ஒழுங்காக பார்க்க முடியலன்னு சொன்னான்னு சொல்லிட்டு கோபுரத்தெல்லாம் மேலே கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சான். ஸோ ஒரு மணிக்குங்கும்போது நாங்கள் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. டிஃபனே ஒரு 11 மணிக்கு தான் சாப்பிட்டோமா, அதனால் பசி இல்லாதனால ஒரு 4 மணிக்கு தான் தரணிக்கா அதுவும் இல்லாமல் தூங்கி எழுந்திரிச்சா. அதனால் சாட் ஐட்டமும் ஜஸ்ட் ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சாச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஆத்தூரை தாண்டினோன்னே பயங்கர மழை. ஸோ ரோடே தெரியல, அந்த அளவுக்கு பயங்கர மழையாக இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து கும்பாபிஷேகம்லாம் நல்லபடியாக முடிச்சு நைட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.